இன்னும் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா இடியாப்பம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இடியாப்பம் பண்ணி தாங்களேன் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, நான் பண்ணித்தரேன், ஆனால் நீ தான் அது மாவை புழியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு ஓகே சொன்னால் தான் நம்மளுக்கு இடியாப்பம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓகேம்மா அப்படின்னு சொன்னேன். சரி அப்போ நான் தான் புழியணும்னு சொல்லி நானே புழிஞ்சேன். அப்புறம் நானே எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னேன். நேற்று நைட்டு வச்ச குருமா கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டாங்க. எனக்கு குருமா ரொம்ப பிடிக்கும், அதனால் குருமா வச்சு சாப்பிட்டேன். நாளைக்கு கடைசி வழி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீடு தொட அப்படின்னு சொல்லி எனக்கு துடைக்க சொன்னாங்க. சரி அதையும் துடைச்சிட்டு சரி மதியானம் போல் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். பெரியம்மா எனக்கு வெல்கம் ட்ரிங்காக எனக்கு வந்து லெமன் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. சரி அப்படியே கொஞ்சம் அவங்க இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டு ரெடியாக நான் ஆல்ரெடி மதியானம் சாப்பிட்டு தான் போயிருந்தேன். பெரியம்மா இருந்தாலும் நீ கொஞ்சம் மேகி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்டி மேகி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் போல் அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி பெரியம்மா கிறிஸ்பியாக பஜ்ஜி போட்டு கொடுத்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் அந்த சாம்பார் சட்னியோட தொட்டு சாப்பிடும் போது அடடா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்புறம் அம்மா நைட்டுக்கு போட்டு தான் சுட்டு கொடுத்தாங்க.